அந்த ஐடி தானே விளங்கின மாதிரி தான் அந்த பிச்சுரும் எங்கள் வீட்டுக்கார் பேர் குழந்தை பேர் வெயிட்டிங் வீட்டுக்கு வந்து லைன் விளைவுக்கு வருகிறேன். பாய் பாய் குட் நைட். ஓகே அசோக்குமார் அண்ணா பாய் 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 பாய். பிச்சுருவேன் குழந்தை பேர் எங்கள் வீட்டார் பேர். நான் பிரியாணி சாப்பிட்டு விட்டேன். நீ என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. 10% தான் இருக்குது. நலமா நலம். தோ இவர் தான் சேனலு, இவர் தான் நண்பா. இவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அசோக்குமார் அண்ணா இவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரும் சேனல் தான், காமெடி சேனல் தான். ஓகே அசோக்குமார் அண்ணாலாம் நல்ல அண்ணா, எல்லாருமே நல்ல அண்ணா. அப்புறம் ராஜா அண்ணாவும் சேனல் தான். எங்கே ராஜா அண்ணனையும் காணும், ஆளை காணும். ஐயோ மெசேஜ் மட்டும் ஓடுது. அந்த ஐடி தானே விளங்குன மாதிரி தான். பிச்சுருவோண்டா பிச்சு. எங்கே ராஜா அண்ணா கமெண்ட்டையும் காணும். நான் பிரியாணி சாப்பிட்டு விட்டேன். நீ என்ன சாப்பிட்டீர்கள் சொல்லுங்கள். நான் புளிசாதம். திரும்ப போயிடுச்சு கமெண்ட். நலமா நான் பிரியாணி சாப்பிட்டு விட்டேன். ஐயோ என்ன இதே கமெண்ட் வருது, என்ன ஆச்சு கொடுமையா சரவணா? ஐயோ யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. நான் பிரியாணி சாப்பிட்டு விட்டேன். ஏன் 4 பேர் காட்டுதே இல்லையே? எல்லாரும் கோபால் பேச தள்ளி இருப்பானே. காணணுமே மெசேஜ் காணுமே. நண்பா இருக்கியா? ராஜா அண்ணா இருக்கீங்களா? மகி இருக்கியாடா? ஐயோ இப்படி கத்த விட்டாங்களே. சார்ஜர் வேற இல்லை, சார்ஜராது போடும். அக்கா எடிட் எப்படி இருந்தது அக்கா? அதை சொல்லவே இல்லை. நான் இன்னும் பார்க்கலடா. முத்து வணக்கம். ராஜண்ணா சொல்லுங்க. சொல்ல வந்தது அழாதீங்க அழாதீங்க. சொல்ல வந்தது என்னன்னா, தாங்கள் மட்டும் லைவ் போட்டால் சற்று முன்னதாகவே விருந்தினர் செல்கிறீர்கள். என் லைவிற்கு நீங்கள் வருவதில்லை. முதலில் நந்துவை தெரியுமா என்று நான் கேட்பேன். தகடு அண்ணே வணக்கம். ஹாய் பிரதீப்பே தம்பி. நைட் வரைக்கும் போயிருக்கேன்னு நினச்சேன்டா. வந்துட்டியா? வணக்கம் அக்கா. பிரதீப்பே வணக்கம். ஏன் தனுஷ் அழுவுற? ராஜாண்ணா வணக்கம் அக்கா. அந்த எடிட் பற்றி சொல்லுங்க அக்கா. நான் இன்னும் பார்க்கலடா அக்கா. சாரிடா. ஆமாம் காமிக்காது போல. அக்கா அப்போது எதுக்கு வந்தீங்க இன்ஸ்டாக்கு? டே உனக்கு மெசேஜ் போட வந்தேன்டா. போய் பார்க்குறேன்டா திரும்ப. யாரிடமும் உங்கள் வழியை பகிராதீர்கள். தனியாகவே அழுது கொள்ளுங்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்த வருடம் சிரித்து மகிழிடும் உலகம் இது. வேல்முருகன் வேலண்ணா எனக்கு வந்து நல்ல கவிதைகள் சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அந்த மெசேஜை டெலிட் பண்ணாதீங்க. யாரும் என்னை மீறி டெலிட் பண்ணியிருக்கீங்க. போட்டேன் தெரியாமல் டெலிட் பண்ணீங்களா? அதாவது இது பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன் இப்போ வேலைக்கு. 9 to 8. பாய் அக்கா. பாய்டா பாய்டா. 11 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருந்தாவா? தென்னை மரத்திலிருந்து ஏன் தேங்காய் விழுகிறது? இது ஒரு கடி ஜோக்கு. ஏன் விழுது? ஆமாம் யாரிடமும் உங்கள் வழியை பகிராதீர்கள். தனியாகவே அழுது கொள்ளுங்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது. கண் எதிர்க்கவே பார்க்குறேன். என்ன பண்ணுறது? ஓப்பனாக சொல்லுங்க நந்துமா, நான் என்ன செஞ்சேன் இது நாள் வர? ஐ மகி அதுக்குள்ள இன்ஸ்டா வந்துட்டியாடா? இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுறியாடா? பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன். இது நான் வரை வந்தே இல்லை உங்கள் லைவில். சரி ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். தனுஷ் ஹாய் முனியண்ணா வாங்க. 23வது லைக்கு. வரவங்க எல்லாம் அப்படியே குதிரைமுத்தையும் ராஜா அண்ணனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களும் சேனல் தான் சரிங்களா? முத்துவும் லைவ் போடுவார். அவர் கரெக்டாக 4 மணி லைவ் போடுவார். முத்து வந்து 4 மணிக்கு லைவ் போடுவார். எல்லாரும் அவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் லைவுக்கும் வாங்க. அந்த லைவ்லேயும் நான் இருப்பேன். அப்படியே நம்மளும் கமெண்ட் பண்ணி ஜாலியாக பேசிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குதிரைமுத்து. இரவு வணக்கம் நந்தினி. வாங்க முனிகாந்தண்ணா. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் வராததுனால இப்போ சொல்கிறேன். சாப்பிட்டாச்சா? பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு? ஏனென்றால் தேங்காய்க்கு பறக்க தெரியாது, அதனால தான் கீழே விழுகிறது. இப்போ தானே உங்களை புகழ்ந்தேன். ஏன் அக்கா? என்னது போயிடுச்சு. அக்கா உங்களுக்கு ரீல்ஸ் பண்ண பிடிக்கும், எனக்கு எடிட் பண்ண பிடிக்கும். அது ஒவ்வொரு வீடியோ 2 hours உட்காந்து பண்ணினது. ஸோ ஐயோ போயிடுச்சே திரும்ப போயிடுச்சு. ஏண்டா கமெண்ட் போயிடுதுடா.